உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சிம்மம் ராசியின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்ப்போம். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு யோகாதிபதி செவ்வாயும் இணைந்துள்ளார். எனவே சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். வெளிநாடுகளில் சென்று வெற்றி பெறும் நேரம் இது. உங்களது அனைத்து செயல்பாடுகளிலும் வெற்றி கிடைக்கும். அதே நேரம் ஜென்மத்திற்கு எதுவும் 7ல் ராகுவும் இருப்பதால் தொழிலில் குறுக்கீடுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் அதை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். மிதுன ராசியில் குரு மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு பகவான் வக்கர இயக்கத்தில் செல்கிறார். அவரது பார்வை பதியும் இடங்கள் யாவும் புனிதமடைந்து நல்ல பலன்களை தரும் என்பதால் உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமதிபதியானவர் குரு. அவரது பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை பலப்படும். வழக்குகள் சாதகமாக முடியும். ஆடம்பர செலவுகளால் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உருவாகும். இதுவரை தடைப்பட்ட சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். வியாபாரத்தில் உள்ள நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டு அதை விரிவுபடுத்த முயற்சிப்பீர்கள். இதுவரை பகையாக இருந்த உறவினர்கள் உங்களை தேடி வந்து பாசம் காட்டுவார்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு மக்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். மகத்தான பொறுப்புகள் கிடைக்கும். தனுசு ராசியில் சுக்கிரன் மார்கழி 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்லும் போது பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் அகலும். வாழ்க்கையில் புதிய பாதை புலப்படும். முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். செய்தொழிலில் மேன்மை உண்டு. புதிய ஆபரணங்கள் வாங்கி மகிழும் வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளின் வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தனுசு மற்றும் மகர ராசியில் புதன் மார்கழி 10ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்பொழுது புதாதித்ய யோகம் செயல்படும். அதன் விளைவாக கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும். கடமையை செவ்வனே செய்து பாராட்டு பெறுவீர்கள். மார்கழி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி குறையும். பிறரை நம்பி எதையும் செய்ய இயலாது. நினைத்த காரியத்தை செய்து முடிக்க அதிக பணம் செலவாகும். மகர ராசியில் செவ்வாய் மார்கழி 30ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் செவ்வாய் இந்த காலம் ஒரு பொற்காலமாகவே அமைத்து கொடுப்பார். சொத்துகளால் ஆதாயம் உண்டு. தங்களின் வியாபார தளத்தை வேறு ஒரு புதிய இடத்திற்கு மாற்ற முயற்சிப்பீர்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முன்னேற்ற பாதையில் செல்ல வழிவகுத்து கொடுப்பார்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்திணைவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பரிகாரம்: இந்த மாதம் ராகு கேதுகள் வழிபாடு உங்களுக்கு யோகத்தை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.